வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் சாப்டர் 3ல நம்ம லைனாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கீழே நம்ம இன்னைக்கு 4 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 11th ப்ராப்ளம், 12th ப்ராப்ளம், 13th ப்ராப்ளம் as well as 14th ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கீழே எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். So interest on drawings kila we have the first method which is the direct method, second method which is the product method, third method which is the average method. இதுதான் 3 methods of interest on drawings கீழ இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஃபர்ஸ்ட் மெத்தடான டைரக்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் மெத்தடில் தான் நம்ம இந்த 4 ப்ராப்ளம்ஸும் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், அதோட ஃபார்முலா பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போட போகிறோம். லெட்ஸ் see how we can calculate it. ப்ராப்ளம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் யோர் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம 11th ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ அண்டர் தி டைரக்ட் மெத்தட் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 11th ப்ராப்ளம்லேருந்து 14th ப்ராப்ளம் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 11th ப்ராப்ளமோட கொஸ்டின் பாருங்கள். Money is a partner who withdrew 30,000 on 1st September 2018. Interest on drawing is charged at 6% per annum. Calculate interest on drawing on 31st December 2018 and show the journal entries by assuming that fluctuating capital method is followed. ஸோ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்மளை போட சொல்லியிருக்காங்க, பட் அசியூமிங் தட் fluctuating capital method is followed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ், கொஸ்டினில் நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், விச் இஸ் 30,000. அண்ட் நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 6 divided by 100 இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அதை போடணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டினில் வித்ரூ 30,000 ஆன் 1st of September 2018 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இயர் எண்டிங் எப்போ அப்படின்னா 31st December தான் எண்டிங். ஸோ அப்போது ஜான்வரி டு டிசம்பர் தான் உங்களுக்கு வந்து 1 year. அந்த 1 yearக்கானது தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எப்போ வந்து வித்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஆன் செப்டம்பர். அப்போ செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 4 months டிவைடட் பை 12. அப்போ நம்ம இதை வந்து calculate பண்ணோம் அப்படின்னா we will be getting rupees 600 as the answer. ஸோ நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துருப்பீங்க, அதை வச்சு தான் நம்ம இப்போ இதை போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள், டேட், பர்டிகுலர்ஸ், LF, டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ். ஸோ இயர் எண்டிங்கோட டேட் தான் நம்ம இங்கே போடுவோம், 31st December 2018. மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே வந்து 2 ஜேர்னல் என்ட்ரிஸ்க்குமே போடுவோம், விச் இஸ் 600. நரேஷன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ், மறக்காமல் நரேஷன் எழுதிடுங்க ஸோ தட் யூ கெட் ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இதுலேயும் அதே அமௌண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 600 தான் தூக்கிட்டு வந்து நம்ம இங்கேயும் போடுவோம். ஸோ நரேஷன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் க்ளோஸ்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் 11th ப்ராப்ளம் போடுவீங்க. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். 12th ப்ராப்ளம் பாருங்கள். 12th ப்ராப்ளம், சந்தோஷ் இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் firm. As per the partnership deed, interest on drawings is charged at 6% per annum during the year ended 31st December 2018. He withdrew as follows. ஸோ சந்தோஷ் வந்து ஒரு வருஷத்தில் ஃபெப்ரவரி, மே, ஜூலை, அக்டோபர் இந்த தேதியிலலாம் வந்து அவர் வித்ரூ பண்ணுறாரு. எவ்வளோக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும். 12th ப்ராப்ளமோட சொல்யூஷன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட ஃபார்முலா பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அவர் ஒரு வருஷத்தில் வந்து ஃபெப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் அவர் வித்ரூ பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வித்ரூவல் ஆன் February 1st. ஸோ February 1st வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா 2000.
அப்போ 2000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் 6% கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டிவைடட் பை 100 இன்டூ இப்போ அவர் எப்போ வித்ரூ பண்ணார் அப்படின்னா விச் இஸ் ஆன் ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரி தான் வித்ரூ பண்ணியிருக்காரு. ஸோ இயர் எண்டிங் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 31st டிசம்பர். ஸோ அப்போ இயர் எண்டிங் 31st டிசம்பர் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் யோர் ஜான் டு டிசம்பர் தான் உங்களுக்கு 1 இயர். அப்போது நம்மளுக்கு எப்போ வித்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் ஆன் ஃபெப்ரவரி. ஸோ அப்போ ஃபெப்லேருந்து நம்ம டிசம்பர் வரைக்கும் போடணும். அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸ் வரும்? ஃப்ரம் ஃபெப் டு டிசம்பர் எவ்வளோ மந்த்ஸ் வரும்? வி வில் பி கெட்டிங் 11 months. அப்போது 11 டிவைடட் பை 12 இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ₹110 இஸ் யோர் ஆன்சர் ஃபார் February 1st. நெக்ஸ்ட்டு மேலே வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அதுக்கு எப்படி கேல்குலேஷன் பாருங்கள். வித்ட்ராவல் ஆன் May 1st 10,000 இன்டூ, ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், விச் இஸ் 10,000 இன்டூ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 6% இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேலே நம்மளுக்கு வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம போடணும். அப்போது வந்து வி வில் பி கெட்டிங் 8 months. அப்போது இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ₹400 இஸ் யோர் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், வித்ட்ராவல் ஆன் July 1st எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜூலையிலேருந்து நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அப்போது எவ்வளோ மந்த்ஸ் வருது? வி ஆர் கெட்டிங் 6 months. 6 டிவைடட் பை 12 அப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா ₹120 இஸ் யோர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் ஆன் October 1st. October 1st அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, 6 டிவைடட் பை 100 இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்டோபர்லேருந்து நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அப்போ எவ்வளோ மந்த்ஸ் வருது? வி ஆர் கெட்டிங் 3 months. ஸோ 3 டிவைடட் பை 12 நம்ம இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹90 கிடைக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சந்தோஷோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆஃப் சந்தோஷோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 110 + 400 + 120 + 90 உங்களுக்கு 720 இஸ் யோர் ஆன்சர். ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் திஸ் ப்ராப்ளம். இப்போ 13th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கொஸ்டின் பாருங்கள். குமார் இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் firm. As per the partnership deed, interest on drawing is charged at 6% per annum during the year ended 31st December 2018. He withdrew as follows. ஸோ அகெயின் நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ நம்மளுக்கு வந்து மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ த சேம் ப்ரொசீஜர் விச் வி ஃபாலோட் ஃபார் தி 12th ப்ராப்ளம் அதே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் போடுறோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ஆன் March 1st. March 1st எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, 6 டிவைடட் பை 100 இன்டூ நம்மளுக்கு வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும். ஸோ எப்போ வந்து வித்ட்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் ஆன் March 1st. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இயர் எண்டிங் எப்போனா டிசம்பர். ஸோ ஜான் டு டிசம்பர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அப்போது மார்ச்லேருந்து வி ஹாவ் டு டேக் டில் டிசம்பர். ஓகேவா? அப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னா யூ ஹேவ் 10 months. ஸோ 10 டிவைடட் பை 12 இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ₹200 இஸ் யோர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் ஆன் June 1st எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4,000 இன்டூ 6% நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறோம் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜூன்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 7 months வருது. 7 டிவைடட் பை 12 ₹140 is your final answer when you calculate this. Next, third one பாருங்க. withdrawal on September 1st. 4,000 நம்ம வந்து வித்ட்ரூ பண்ணியிருக்கோம் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செப்டம்பர்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மந்த்ஸ் வருது? 4 months. 4 டிவைடட் பை 12 நம்ம போட்டோம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we will be getting ₹80 as the answer. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக withdrawal on December 1st. December 1st வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 4,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிசம்பர் அப்படின்னாலே டிசம்பர் வரைக்கும் தான் நம்மளுக்கு இயர் எண்டிங். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மந்த் தான் இருக்கும். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 12 அப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we will be getting ₹20 as the answer. ஸோ அப்போ டோட்டல் இவ்வளோ வருது. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஆஃப் குமாரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 200 + 140 + 80 + 20 நம்மளுக்கு வந்து 440 இஸ் தி ஃபைனல் ஆன்சர்.
So question number 14 இப்போ நம்ம பார்ப்போம். Question பாருங்க. Matthew is a partner who withdrew 20,000 during the year 2018. Interest on drawing is charged at 10% per annum. Calculate the interest on drawing on 31st December 2018. So ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ மேத்யூவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing calculation நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ மேத்யூ வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வித்ரூ பண்ணியிருக்காரு அப்படின்னா 20,000. ஸோ 20,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 10%. ஸோ 10 divided by 100 இன்டூ ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வித்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு டேட் கொடுக்கல, பட் உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டியூரிங் தி இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது இந்த வேர்டில் வச்சு நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கோம், விச் இஸ் டியூரிங் தி இயர். டியூரிங் தி இயர் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா 6 divided by 12. ஆஃப் த இயர் கேல்குலேஷன் வச்சு நம்ம இதை போடுவோம், விச் இஸ் 6 divided by 12. அப்போது 20,000 into 10 divided by 100 into 6 divided by 12. What is your final answer? You will be getting 1000 as your interest on drawings for Matthew. So hope you people are clear with this problem. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 4 ப்ராப்ளம் டைரக்ட் மெத்தடில் நம்ம பார்த்தோம். அண்டர் டைரக்ட் மெத்தட் we have 4 ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மெத்தட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு Accounts with Aish and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Like this video and share this video with your friends. Thank you for watching. Thank you.